கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். சமீபத்திலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 2024 வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து நாடு முழுவதும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி மக்கள் மன்றத்திலே இந்த சட்டம் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இந்த முகமதியாபுரத்தில் ஈதுகா மன்றத்திலே இந்த வக்ஃப் திருத்த மசோதாவினுடைய பாதிப்புகளை குறித்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து மஹல்லா நிர்வாகிகளுக்கும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கும் ஜமாத்தார்களுக்கும் உலமா பெருமக்களையும் அழைத்து இதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டமானது திட்டமிட்டு இஸ்லாமிய மக்களை இந்த மண்ணிலே அகதியாக மாற்றுவதற்குண்டான ஒரு செயல் திட்டம் என்பதை SDP கட்சி ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கின்றது. அதே போன்று இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருப்பது என்பது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துகள் அனைத்தையும் சட்ட ரீதியாக இஸ்லாமிய மக்களிடம் இருந்து பறித்துவிட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்று எண்ணற்ற வக்ஃப் சொத்துக்களை கார்ப்பரேட் நிறுவனங்களும் அரசியல்வாதிகளும் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை அரசு சட்டமாக்கி அவர்களிடத்திலே நிரந்தரமாக கொடுப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை தான் மத்திய அரசு இன்று கொண்டு வந்திருக்கிறது. எனவே இஸ்லாமிய சமூகம் எங்களோடு தோளோடு தோள் நிற்கக்கூடிய சகோதர சமுதாயத்தின் தலைவர்கள் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் நாம் அனுமதிக்க மாட்டோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுடைய போராட்டங்களை எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசு தொடர்ச்சியாக இந்திய மண்ணில் வசிக்கக்கூடிய மக்கள் விரும்பாத சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது விவசாயிகளுடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களுடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை போன்று எண்ணற்ற சட்டங்களை இந்த மண்ணிலே மக்கள் விரும்பாத சட்டங்களை கருப்பு சட்டங்களாக திணிப்பு சட்டங்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து மக்கள் எப்படி போராடி தங்களுடைய போராட்டத்தின் மூலியமாக வெற்றியை பெற்றுக் கொண்டார்களோ அப்படி இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடெங்கும் போராட்டங்களை நடத்துவதற்கு SDP கட்சி திட்டமிட்டிருக்கிறது. எப்படி NRC CAA-வை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவில் உருவாக்கியதோ, உலக நாடுகளுக்கு எப்படி அது ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்ததோ, அப்படி திட்டமிட்டு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய அளவிலே மக்களை திரட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கு எதிரான சட்ட ரீதியான போராட்டங்களையும் SDP கட்சி முன்னெடுக்கும். மக்களை ஒருங்கிணைந்து நடக்கூடிய ஜனநாயக ரீதியான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளனுடைய இந்த சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கேள்வி இருக்கா? இமாம் ஹசன் SDP கட்சியினுடைய மாநில செயலாளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை